அசோக் ப்ளே பண்றது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித். அதுதான் வந்து அசோக் ப்ளே பண்றாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்றாரு, சாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னன்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகா உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையா இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன். ஸோ ஜெய் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் ஐதர் உங்கள் டைரக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு. ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி. எனக்கு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்குது. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ இந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்கு. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னன்னா, மச்சான் நான் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்றேன்னா நீ என்கிட்ட தயவுசெய்து சொல்லுடி, நீ தப்பா பண்ற சரியா பண்றான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a மல்டி ஸ்டார் ஃபிலிம். ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போடாம ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் தட் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.